கோழி ரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கோழி ரசம் சுவையான தென் இந்திய சிக்கன் சூப், காரமான மற்றும் புளிப்பு சுவைக்கு பெயர் பெற்ற ஆறுதல் மற்றும் நறுமணமிக்க ஒரு உணவாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கோழி, மஞ்சள் தூள், உப்பு, நீர், தனியா விதைகள், சீரகம், கருப்பு மிளகு திரைகள், காய்ந்த சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு. படி 1. பிரஷர் குக்கர் அல்லது பாத்திரத்தில் கோழி துண்டுகள், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் 2 கப் தண்ணீர் சேர்த்து கோழி வேகும் வரை சமைக்கவும். சமைத்த கோழி துண்டுகளையும் கோழி சூப்பையும் தனித்தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். விரும்பினால் சூப்பிலிருந்து கொழுப்பை நீக்கவும். படி 2. ரசம் மசாலாவுக்கு கொத்தமல்லி விதைகள், சீரக விதைகள், கருப்பு மிளகு மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் ஆகியவற்றை லேசாக வறுத்து வாசனை வரும் வரை வறுக்கவும். ஆறவிடவும். படி 3. வறுத்த மசாலா பொருட்களுடன் கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி ஆகியவற்றை அம்மி அல்லது கிரைண்டரில் வைத்து கொரகொரப்பாக பொடி செய்யவும். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விழுது போல் அரைத்துக் கொள்ளவும். படி 4. ஒரு பெரிய பாத்திரம் அல்லது கடாயில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சூடாக்கவும். கடுகு மற்றும் சீரகம் சேர்க்கவும். அவை வெடிக்க விடவும். படி 5. கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்த்து சில வினாடிகள் வதக்கவும். படி 6. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அவை மென்மையாகும் வரை மற்றும் கூழாகும் வரை சமைக்கவும். படி 7. தயார் செய்து வைத்துள்ள ரசம் மசாலா விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 8. புளியை கரைத்து வடிகட்டிய சாறு, எடுத்து வைத்துள்ள சிக்கன் குழம்பு மற்றும் வேக வைத்த சிக்கன் துண்டுகளை சேர்க்கவும். ரசத்தின் விரும்பிய பதம் அடைய மேலும் தண்ணீர் சேர்க்கவும். படி 9. கலவையை கொதிக்க விடவும், பின்னர் தீயை குறைத்து 10 முதல் 15 வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும். சுவைகள் சேரட்டும். கோழிக்கறி துண்டுகளை சேர்த்த பிறகு அதிகமாக சமைக்க வேண்டாம், இல்லையெனில் அவை நார் போல ஆகிவிடும். படி 10. சுவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். சிக்கன் சமைக்கும் போது சேர்த்த உப்பை கவனத்தில் கொள்ளவும். படி 11. புதிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.